அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, இந்த பில்லர் வந்து 3 அடி காங்கிரீட் ஊற்றிருந்தாங்கல்லங்க, அது வந்து இப்போ ஜேசிபி வந்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் அது அந்த கம்பி மேலெலாம் பில்லர் கட்டுறதுக்கு அங்கே பாருங்கள், அந்த ஷெட்டு இருக்குல்ல, அந்த ஷெட்டில் சைடில் தகரம் கட்டியிருந்தாங்க. அந்த பக்கெட் மாதிரி இருக்குல்ல, டொங்குன்னு இடிச்சிருச்சு. அதில் வாங்க, நாங்கள் வந்து இந்த பில்லெல்லாம் காயணும் இவ்வளோ இந்த செஸ்ட் அளவு கட்டியிருந்தாங்களா, நான் வந்து நல்லா காயணும் இல்லைங்க. அதுக்கு வந்து ஈவினிங் நானும் அப்பா தம்பிலாம் வந்து தண்ணி விட்டுட்டு சுற்றி போட்டுட்டு போவோங்க. நானே தான் தண்ணி விடுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்பா கிட்ட. அப்பா சரி தாயே நீயே விடு, ஒரு அச்சம் தாங்க முடியலன்னு சொன்னார். அதனால் இந்த 2 நாள் நானே தாங்க விட்டேன். ஐயோ ரொம்ப வெயிலாக இருக்கு, கொடை பிடிச்சிக்கலாமா? அம்மா கொடை கொடுமா. எங்கள் அம்மாவுக்கெலாம் கொடை வேணாங்க, நான் தானே ஹீரோயின், எனக்கு தான் கொடை வேணும். எனக்கு பயமாக இருக்காது. காரு பஸ்ஸெல்லாம் வந்து இப்படி ஒரு ரவுண்டாக இருக்கும், அது இப்படி ஆட்டுற மாதிரி தாங்க டிரைவிங்கே இருக்கும். என்னமோ பைப் மாதிரி இருக்குது, அதை பிடிச்சி இப்படி 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 இப்படின்னு ஆட்டுறாங்க. ஐயோ இந்த பில்லர் கட்டுறதுக்கு கூலி பறிச்சாங்கன்னா அந்த மண்ணு தான் ஃபுல்லாக அந்த பறிச்சு சைடில் போட்டு வச்சுருந்தாங்க. அதே மண்ணை தான் இப்போ அந்த ஜேசிபி வந்து அதே மண்ணை வச்சு தான் இந்த மண்ணை வச்சு தாங்க க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கு. எங்கள் பாட்டி சொன்னாங்க இது வந்து களிமண் காடாமாங்க. நான் சொன்னேன் சரி ஐயா, நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் எனக்கெல்லாம் போர் அடித்தா நான் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றி களிமண் பொம்மைலாம் செஞ்சு உனக்கு தரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நேற்று தண்ணியோட வந்தப்போ என் தம்பி ஜல்லில் பயங்கரமாக விளையாண்டாங்க. நானும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தேன் நைட்டு. இப்போ வந்து ஜேசிபி எல்லா குழியும் மூடிட்டு போயிடுச்சுங்க. இப்போ வந்து மேஸ்திரி அங்கிள் போர் போட்டு பைப்பில் ஒவ்வொரு குழிக்காக தண்ணி விட்டு வந்து குத்தி விட்டுட்டு இருக்காரு. மண் அப்போ தான் ஃபிட் ஆகுமாம்மா, அப்போ தானே பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அவரு இறங்கி நடந்துட்டு தானே குத்த முடியும். அந்த இறங்கி நடந்து குழிக்குள்ளே குத்திட்டு இருந்தார். நானும் சேர்ந்து நடந்துட்டு இருந்தேங்க. பார்த்து நடக்க சொன்னாங்கல்ல, ஏன்னா உள்ளே வந்து கம்பிலாம் இருக்குமாம்மா. ஆமாம், மண்ணுக்குள்ளே கம்பி அதெல்லாம் இருக்குல்ல, கால் கிழிச்சுக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லைங்க, நான் சுற்றி நடந்துட்டேன். ஆனால் அது நடக்கவே முடியல, பயங்கரமாக மண் எப்படி சொல்கிறது, உள்ளே விட்டு அப்படியே பயங்கரமாக எடுக்குது, இழுக்குது. பீச் மண்ணில் செப்பல் போட்டு நடக்க முடியாது இல்லை, எப்படி இருக்கோ ஒரு மாதிரி புதையிற மாதிரி காலம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2 குழிக்கும் பாதி பாதி விட்டுருந்தாங்கங்க. அடுத்து இன்னொரு குழிக்கும் வந்து மாற்றி விட்றாங்க, அந்த குழி தண்ணி பத்தலைன்ட்டு எடுத்து விட்டுட்டாங்க பாருங்கள். இந்த குழியில் வந்து டியூப் இல்லை, இப்போ அந்த குழி தண்ணி பத்தலைன்ட்டு அதில் ஊற்றிட்டு இருந்தாங்க. அதே ப்ராசஸ் தாங்க நைட்டும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஃபுல்லாக நினச்சிட்டேன், போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். நைட்டும் நினைலான்னு பார்த்தேன், நம்ம வேணாம் சொல்லிட்டாங்க. ஒரு நாளைக்கு 2-3 ட்ரெஸ் மாற்ற முடியாது இல்லை, அதனால தான். அப்புறம் வரமண்ணு இருக்குள்ளங்க, அதில் வந்து நானும் என் தம்பிலாம் கூட்டிகிட்டு வந்துட்டான். நானும் என் தம்பி வந்து குதிச்சு ஏறி இறங்கி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா. மேஸ்திரி அங்கிள் அப்பா வந்து வீடு கட்டுறது, அது என்ன லைட்டிங் எங்கே வாங்குறது, கல் எங்கே வாங்குறது, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அம்மா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்கங்க. என் தம்பி சூப்பராக என்ஜாய் பண்ணான். அப்புறம் வந்து அவனை தூக்கிட்டு போயிட்டேன். நான் சீரியல் லைட்லாம் கட்டிச்சு, நான் ஃபோக்கஸ் லைட் அதெல்லாம் கட்டியிருந்தாங்க. அதுதான் நைட்டு வேலை பண்ணுறாங்க, வெளிச்சமாக இருக்கணும்னு. இப்போ கல் மண்ணெல்லாம் அள்ளிட்டு இருந்தாங்க. அவன் அழுறதே நான் பார்க்கல. இப்போ என் மேலே தூக்கி போட போகிறான்னு பார்த்த அப்புறம் கையில் கொடுத்தான். என்னமோ சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. சரி குடுறா அப்படிங்கிற, என்னமோ இப்படிங்கிறாங்க, என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன் பாப்பா அவன் வந்து உன்னை திரும்பி நிற்க சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ என்னமோ இப்படிங்கிறான், என்னன்னு எனக்கு தெரியல. ஓ கையை பின்னாடி வைக்கிறதம்மா, திரும்பி நான் வந்து அதில் கல் போடுறானவா, கல் மண்ணா நான் தூக்கி பண்ணுமாம்மா. என்ன ஒரு வேலை பார்த்தீங்களா, இப்படி தான் நாங்கள் விளையாண்டுட்ருப்போம். ஒரு முக்கியமான விஷயங்க, உங்களுக்கு சில பேர் வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. அவங்களாம் மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க ப்ளீஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தனியாக 2014 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.